கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க. எம்மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? தாவேகா கூட்டணி ஆட்சி, அசைக்க முடியாத அரசியல் சக்தி. இங்கே மக்கள்தான் எஜமானர்கள். நான் உங்களுக்கு கீழிருக்கும் தளபதி. நீங்கள் ஆணையிடுங்கள், நான் செய்கிறேன் என்று திரைப்பட விழா ஒன்றில் முழங்கினார் விஜய். அதன் தொடர்ச்சிதான் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியின் உதயம். இதுவரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில மீட் பண்ணோம். இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச். இப்போ நம்ம மீட் பண்றது அரசியல் மேடையில, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல. விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் நாள்தோறும் உச்சரிக்கப்படும் பெயராக மாறியிருக்கிறது. மாற்றம் தருவேன் என்கிறார் விஜய். நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம்? இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னுடைய டார்கெட்டும். விஜய் வருகை மாற்றத்தை உருவாக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் கொளுத்தி போட்ட நெருப்பு தமிழக அரசியலில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையின் வீச்சை அதிகரித்திருக்கிறது. அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் பங்கு என்பதை முன்னுரிமை கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனால் மற்றொரு புறம் அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் கூட்டணிக்கு பல கட்சிகள் வருவார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, விசிக, அமமுக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் துணையோடு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று தாவேகா வகுத்த வியூகம் பலிக்கவில்லை. மெகா கூட்டணி அமையவில்லை என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் நாற்காலிக்கான போட்டியில் நாங்களும் இருக்கிறோம் என்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்னு கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. தமிழக அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய கட்சிகளின் வருகை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியா, கம்யூனிஸ்ட் கட்சியா என்று இருந்த தமிழக அரசியல் களத்தை 1967ஆம் ஆண்டில் மாற்றி அமைத்தார் திமுக என்ற இயக்கத்தை தொடங்கிய அண்ணாதுரை. காங்கிரசா, திமுகவா என்று இருந்த அரசியல் களத்தை 1977ஆம் ஆண்டில் மாற்றி அமைத்தார் அதிமுக என்ற இயக்கத்தை தொடங்கிய எம்.ஜி. ராமச்சந்திரன். ஆம், 1967 மற்றும் 1977 போன்று 2026 மாற்றம் வரப்போகிறது என்கிறார் விஜய். திமுகவா, அதிமுகவா என்று இருக்கும் தேர்தல் களத்தை திமுகவா, தாவேகாவா என்று மாற்றி உள்ளதாக மேடைதோறும் சூளுரைத்து வருகிறார் விஜய். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு,
इन्होंने डीएमके அரசியல் கட்சியை தொடங்கும் முன்பு எம்ஜிஆர் போல களத்தில் கட்சி பணிகளை செய்யவில்லை. விஜயகாந்த் போல அரசியல் கட்சிகளுக்கு எதிராக களத்தில் போராடி இருக்கவில்லை. ஆனால் கட்சி தொடங்கியவுடனே விஜய் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் அலைகடல் என திரள்கிறது. குறைந்த நேரமே பேசுகின்ற விஜய் கூட்டத்தில் தூரத்திலிருந்தாவது அவரது முகத்தை ஒருமுறையேனும் பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கிறார்கள் அவரது ரசிகர்கள். விஜய் அரசியல் வருகை என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டதாக கூறலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை பாதுகாக்க வேண்டுமென இளைஞர் பட்டாளம் திரண்டெழுந்து சென்னை மெரினா கடற்கரையில் இரவு பகலாக போராடினார்கள். இளைஞர்களின் தன் எழுச்சியை ஊக்கப்படுத்திட நேரடியாக களத்திற்கே சென்று ஆதரவு தெரிவித்தார் விஜய். தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாம, எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நீட் தேர்வினால் மாணவி அனிதா மரணமடைந்த போது அவரது வீட்டிற்கே சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி தேற்றினார். ஈழத்தமிழர் உரிமைக்காக நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். திரை நட்சத்திரமாக உச்சத்தில் இருந்த விஜய் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் உள்ளுணர்வின் உந்துதலாலும் மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். 2009ஆம் ஆண்டில் தனது ரசிகர் மன்றத்தின் கொடியை நடிகர் விஜய் அறிமுகம் செய்த போது விஜய்க்கு அரசியல் நோக்கம் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விஜய் கருப்பு மாஸ்க் அணிந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வாக்களிக்க வந்தது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில்தான் என்று தேர்தல் பரப்புரை மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியது உண்டு. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்ல? எப்போதும் தனது திரைப்பட இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகளில் குட்டி கதைகள் சொல்லும் நடிகர் விஜய்க்கு லியோ படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அரசியல் தலையீடுகளால் இசை வெளியீடு நடக்கவில்லை என்றார்கள். லியோ படத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சியில் விஜய் என்ன குட்டி கதை சொல்ல போகிறார் என்று ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் காத்திருந்தார்கள். விஜய் சொன்ன அப்பா சட்டை குட்டி கதை அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. மருத்துவ முகாம்கள், அன்னதானம், மரம் நடு விழா, கோடைகால குடிநீர் பந்தல் அமைப்பு என்று விஜய் மக்கள் மன்றங்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் நல பணிகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தன்னுடைய கைகளால் கல்வி உதவித்தொகை வழங்கி ஊக்கப்படுத்தினார். பருவமழையின் பாதிப்பால் தத்தளித்த திருநெல்வேலி பகுதி மக்களுக்கு விஜய் நேரடியாக சென்று நிவாரண உதவிகள் வழங்கினார். இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்ற விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். நற்பணி மன்ற தலைமை இடத்திற்கு அனைவரையும் நேரில் வரவழைத்து விஜய் வாழ்த்து தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தின் மூலம் அரசியலுக்கு அச்சாரம் போடப்பட்டது. 2024 பிப்ரவரி 2ஆம் நாள் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் விஜய். வீரம், தோழமை, துணிவை குறைக்கும் வகையில் கட்சி கொடியை அறிமுகம் செய்து புதியதொரு அரசியல் தொடக்கத்தை அமைத்தார். 2024 அக்டோபர் 27 அன்று விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய அரசியல் மாநாட்டை நடத்தி காட்டி கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று தனக்கான அரசியல் பாதையை வகுத்தார். தாவேக கொள்கை தலைவர்களாக அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், அம்பேத்கர், பெரியார்,
காமராஜர் என்று பிரகடனப்படுத்தினார். அடுத்த கட்டமாக மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டி தென் தமிழகத்தில் தனது செல்வாக்கை உயர்த்தி காட்டினார். திருச்சியில் தொடங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பரப்புரை வாகனமான பேருந்தில் பயணம் செய்வதன் மூலம் தமிழகத்தை வலம் வர தொடங்கினார் விஜய். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று போராட்டம் நடத்தினார். விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. காவல்துறையின் அத்துமீறலால் காவல் மரணங்களால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதாக கண்டன ஆர்ப்பாட்டமும் விஜய் தலைமையில் நடைபெற்றது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் எதிர்பாராத அளவுக்கு ரசிகர்கள் கூட்டமும் கட்டுப்பாடற்ற தொண்டர்களின் ஆரவாரமும் விஜய் மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தின. கரூரில் நடந்த எதிர்பாராத துயர சம்பவம். செப்டம்பர் 27 அன்று விஜய் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெருந்துயரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது. பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்கவில்லை என்று விமர்சிக்கப்பட்டார். சுமார் 72 நாட்கள் அமைதி காத்தார் விஜய். 15 நாட்களாக கட்சி அலுவலகம் திறக்கப்படாமல் இருந்ததும் தாவேகாவிற்கு பின்னடைவாக அமைந்தது. மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் பட விழாவில் கலந்து கொண்டு திரும்பிய விஜய் மீண்டும் அரசியல் பணிகளை தொடர்ந்தார். நெருக்கடிகளையும் இடர்பாடுகளையும் கடந்து வருவோம், இதுபோன்ற பல தடைகளை தாண்டித்தான் விஜய் தனது துறையில் உயரம் தொட்டார் என்று நம்பிக்கை கொடுத்தனர் விஜய் ஆதரவாளர்கள். ஆமா, விஜய் எந்த திரைத்துறையில் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்தாரோ அதே திரைத்துறையில் ஏற்பட்ட சில தடைகளும் நெருக்கடிகளும் தான் அவரை அரசியலுக்கும் அழைத்து வந்தது. 2013ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 9 வெளியாக வேண்டிய தலைவா திரைப்படம் பல்வேறு தடைகளை தாண்டி ஆகஸ்ட் 20 அன்றுதான் வெளியானது. விஜய் அரசியலுக்கு வருவதால் படத்திற்கு தடை என்று சொன்னார்கள். முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சந்திக்க முயன்ற விஜய் காக்க வைக்கப்பட்டதாகவும் கூறுவார்கள். 2017ஆம் ஆண்டில் விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் திரைப்படத்தில் பண மதிப்பிழப்பு GST பற்றி விமர்சிக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு சர்க்கார் திரைப்படம் வெளியான போதும் அரசியல் கருத்துகள், விலையில்லா சமூக நலத்திட்டங்களை விமர்சிக்கும் படம் என்று அதிமுக, திமுக இரு கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். 2026 ஜனவரியில் வெளியாக வேண்டிய ஜனநாயகன் திரைப்படமும் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. எளிய மக்களின் எதிர்பார்ப்பும் இளைஞர்களின் நம்பிக்கையும் விஜயின் அரசியல் கனவை தனித்துவ பாதையில் வழிநடத்தும் வாய்ப்பை வழங்கியுள்ளன. தாவேகா மற்றும் ஒரு அரசியல் கட்சியா, மாற்றம் தரும் அரசியல் கட்சியா? 2026 ஜனநாயக திருவிழாவில் மக்கள் தீர்ப்பே விடை சொல்லும். இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.